இன்றைக்கி கேஷ்நட் பக்கோடா கடைகளில் எப்படி வாங்கி டேஸ்ட்டாக சாப்பிடுமோ அதை விட டேஸ்ட்டாக வீட்டிலேயே செய்யலாம். பெரிய பவுல் எடுத்திருக்கேன். இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் தூள் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1 கப்புக்கு மேலே. வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டமாக வெட்டிக்கணும். அப்போ தான் பஜ்ஜி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, சில்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் மல்லி ஒரு கை பிடிக்கும். ஃபஸ்ட்டு நல்லா பிசைங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுட்ரு போட்டு நல்லா பிசையணும். 1/2 கப்புக்கு முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக உடச்சி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 1 கப்பு கடலை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசையணும், ரொம்ப போட்டு பிசைய கூடாது. இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தெரிய வரும். இன்னும் கொஞ்சம் மாவு போடணும். அரிசி மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு. இது கூடயே ஜீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். லைட்டாக தண்ணி, இந்த மாதிரி இருக்கணும். குட்டி குட்டியாக போட்டு நம்ம பொரிக்கணும். குட்டி குட்டியாக இப்படி இருக்கணும். இந்த மாதிரி உருந்தாப்பில் இருக்கணும். எவ்வளோ குட்டி குட்டியாக போட்டு பொரிக்கிறோமோ அவ்வளோக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், முறுமுறுப்பாகவும் இருக்கும். எண்ணெயை நல்லா மீடியம் ஹீட்டில் நல்லா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டு பொரிக்கணும். 2-3 நாளைக்கு கெட்டு போகாது. பொரிச்சு நீங்கள் பாக்ஸில் போட்டு டேபிள் மேலே வச்சுக்கலாம். இந்த முந்திரி பக்கோடா தயிர் சோறு, தக்காளி சோறு, வெறுஞ்சோறு எல்லாத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். சைட்ஸாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் சாப்பிடலாம். டீக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.